இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனம். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே சொல்றாருங்க. இன்றைக்கு நம்ம மேலே விழுந்ததான கடமை என்னன்னா, சுவிசேஷம் அறிவிக்கிறது. எளிமையாக இருக்கிற ஜனங்கள், அறிவில்லாதவர்களாக, அவர்கள் சரியான ஆடை இல்லாதவர்களாக, உணவு இல்லாதவர்களாக, எளிமையாக வாழ்கிற ஜனங்கள் மத்தியில், சிறு பிள்ளைகள் மத்தியில் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல இன்னைக்கு ஜனங்கள் தடுமாறுகிற நிலையில் காணப்படுறாங்க. அவர்கள் எண்ணுவதே இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த வார்த்தையில் சொல்கிறாரு, சிறியரில் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதீர்கள், எச்சரிக்கையாய் இருங்கள் சொல்லி ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு சொல்றார். நாம் அநேக சிறு பிள்ளைகளை பார்க்குறோம். அவர்களுக்கு கர்த்தரை பற்றி அறிவிக்கிறோமா? கர்த்தரை குறித்ததான அறிவு அவர்களுக்கு இந்த வயதிலே உண்டாகணும்னு சொல்லி நமக்குள்ளாக அது ஒரு முழுமையான கர்த்தருடைய ஆத்துமா என்ற பாரம் உண்டாகுதா? இதையெல்லாம் நாம் இந்த நாளிலே நிதானித்தவர்களாக கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல தாமதிக்காமல், உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேலே போடு, ஒரு நாள் பலன் கொடுக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. அதனால சிறு பிள்ளைகள், எளிமையானவர்களை பார்த்தா கர்த்தரை பற்றி அறிவிப்பதில் நாம் முந்தி கொள்ளுவோம். T.L. மோடி குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளையாக இருந்தப்போ அவருக்கு வேத வசனத்தை சரியாக மனப்பாடம் செய்ய முடியாதுங்களாம். அவரோட படித்ததான அந்த சிறு பிள்ளைகள் எல்லாம் அவரை பார்த்து சிரித்து கிண்டல் பண்ணுவாங்களாம். அந்த சூழ்நிலையில் அவர் தடுமாறும் போது அவருடைய சண்டே கிளாஸ் டீச்சர் அவரை மிகவும் உற்சாகப்படுத்தியிருக்காங்க. உன்னால் முடியும், நீ செய்ய முடியும்னு சொல்லி உற்சாகப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த உற்சாகத்தின் வார்த்தையினால் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 19வது வயசில் அவர் சிகாகோவில் செருப்பு தைக்கிறதான கடையில் வேலை செய்திருக்கிறார். அது நிமித்தமாக ஆண்டவருடைய அன்பு அவருக்குள்ளாக இருந்திருக்கு. அந்த சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுங்கிற ஒரு தாகம் அவருக்குள்ள அந்த சின்ன வயசில் அவங்களுடைய ஞாயிறு பள்ளி ஆசிரியர் போட்டது நிமித்தமாக பார்த்தீங்கன்னா 23வது வயதில் கர்த்தருக்காக நான் எழும்பணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டாராமா. அவருடைய வாழ்க்கையில் எடுத்த அந்த தீர்மானத்து நிமித்தமாக 1500 பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த ஆண்டவருடைய அன்பை சொல்லி ஞாயிறு பள்ளியை நடத்தி இருக்கிறார். அந்த ஆரம்ப ஊழியத்தை அவர் அற்பமாக எண்ணாதவராக அவர் செய்தது நிமித்தமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு பிரசித்தி பெற்ற போதகராகவும், அமெரிக்கா தேசத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல பைபிள் காலேஜை உருவாக்கின ஒரு நிறுவனராகவும் அவர் காணப்பட்டார். இப்படி நம்ம செய்கிறதான ஒரு சிறு ஊழியத்தின் நிமித்தமாக கர்த்தர் அந்த சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டு அவங்க வாழ்க்கையில் வைத்ததான பரலோக திட்டத்திற்கு நேராக நடத்த கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். இந்த நாட்களிலே நாம் அந்த சுவிசேஷ ஊழியத்தை நிறுத்தாதபடிக்கு இந்த நாளிலிருந்து நான் ஆண்டவருடைய அன்பை சொல்லணும், எளிய எல்லா ஜனங்களுக்கும் சொல்லணுன்ற ஒரு பாரத்தோடு இந்த நாளை நாம் தூங்குவோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த வார்த்தைக்கு நேராக நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள தகப்பனே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அப்பா, சிறியரில் ஒருவரையும் அப்பா அற்பமாக எண்ணாதீங்கன்னு சொல்லி இந்த நாளில் எங்களோடு பேசியிருக்கேங்க ஆண்டவரே. எத்தனையோ அப்பா எளிமையான ஜனங்களை நாங்கள் உதறி தள்ளியிருக்கோம் ஆண்டவரே. அந்த குறைவுகளை எங்களுக்கு ஒரு விசையாக மன்னிங்கப்பா. இந்த சுவிசேஷத்தை முந்தி பிரசங்கிக்கிற பலனை கர்த்தர் நீர் இந்த நாளிலே எங்களுக்கு கொடுங்க. எல்லாருக்கும் உங்கள் அன்பை அறிவிக்கவும் கர்த்தர் நீர் திறந்த வாசலை வைத்திருக்கிறீர் என்ற உணர்வோடு நாங்கள் செயல்படும்படியாக இந்த நாளை துவங்குகிறோம் ராஜா. இந்த நாளிலிருந்து அப்பா எளிமையான அநேக ஜனங்களுக்கு உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நாங்கள் புறப்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you.